இதுதான் பொது தரிசனம் செல்லும் வழி. ஏறி மேல ஏறி இந்த இருக்கு காட்டாம வரும். சோ அந்த வராங்கல்ல, அது வழியா உள்ளார வந்துட்டு இப்படிதான் போகணும். இதுதான் வழி. இது வழியா உள்ளார போகணும். ஃப்ரீ தரிசனம். ஸோ ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா நீங்க டைரக்டா கடலை பார்த்துட்டு எல்லாம் வந்துடலாம். ₹100 கொடுத்தீங்கன்னா டைரக்டா அப்படி ஏறி இறங்கி உள்ளார போயிடலாம். அதுவே நீங்க ஃப்ரீ தரிசனம்னா மேல நிக்கிறாங்க பாருங்க, அது வழியா நின்று இறங்கி சுத்தி இப்படி வரணும். கேமரா போனு எதுவுமே உள்ள அலோடு இல்ல. ஆமா, லாக்கர்லயே வச்சு கூட்டிட்டு வந்துங்க. ஆமா, இவங்க வாங்கிடுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ஜென்ஸ் வந்து சட்டம் இல்லாம தான் உள்ளர போகணும். ஆமா, நீங்க வந்து அட்லீஸ்ட் வந்து நீங்க உள்ளுக்குள்ள இன்னர் போட்டிருந்தாலும் கழட்டணும். ஏன்னா வந்து துண்டு எடுத்துக்கலாம், நீங்க துண்டு ஒண்ணு போட்டுக்கலாம் மேல. நாங்க வந்து தெரியல, நாங்களாம் சட்டையை கழட்டிட்டு தான் உள்ளர போனோம். முடிஞ்ச அளவுக்கு மொபைலை வந்து அங்கேயே வச்சுட்டு வந்துருங்க. இன்னைக்கு ஏதோ லாக்கர் ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு எங்களை உள்ளர விட்டுட்டாங்க காலைல ஏர்லியர்னு சொல்லிட்டு. அதனால முடிஞ்சாலும் மொபைல் எடுத்து வராங்க. இந்த பாருங்க, இதுதான் ஃப்ரீ தரிசனம். மேலேருந்து இறங்கி உள்ளுக்குள்ள கட் பண்ணி திரும்ப அந்த கியூல இருந்து இப்படி உள்ளர போகணும். அதுவே நீங்க ₹100 ஸ்ட்ரைட்டா போயிட்டே இருக்கலாம். மேல நிக்கிறாங்க பாருங்க, மேல நிக்கிறவங்க உங்களுக்கு கொஞ்சமா தான் தெரியும். பட் ஏன்னா அவங்க அடைச்சு விடுறதுனால அப்படி தெரியும். காலையில வந்துட்டா சீக்கிரம் போயிடலாம். ஆமா, கொஞ்சம் லேட்டா இருந்துச்சுனாலும் நீங்க ஈவினிங் தான் போக முடியும். கண்டிப்பா அதை மைண்ட வச்சுட்டு. அதுவும் செவ்வாய், வியாழன், சஷ்டி அந்த மாதிரி டைம்லாம் கொஞ்சம் கூட்டமா இருக்கும் போல. ஆமா, அதை பாத்துக்கோங்க. சீனியர் சிட்டிசன்லாம் யாராவது இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தனியா இருக்கு. குழந்தைங்களை யாரும் தூக்கிட்டு வந்தா கூட அவங்களுக்கு தனியா வச்சிருக்காங்க. நீங்க அந்த பக்கம் கட் பண்ணிட்டு இப்படி வந்தீங்கன்னா இதான் கோவில். நம்ம வீடியோஸ்ல எல்லாம் பாக்குறது வந்து இப்படிதான் இருக்கும். தெரியும். ஒரு வழியா வந்தாச்சு. திருச்செந்தூர் வந்துட்டு இந்த தீர்த்தம் வாங்கணும், ஆழிக்கிணறா சம்திங் ஏதோ சொல்றாங்க. அது வாங்கணுங்கிறவங்க வந்து இந்த கடலுக்கு பக்கத்திலே இருக்கு இந்த மாதிரி ஒரு ஷெட்டு போட்டிருக்காங்க. அது எங்களுக்கு ஆக்சுவலா காலைல தெரியல அது எதுக்கு அப்படின்னு நினைச்சோம். பட் இப்ப வந்து சொல்றாங்க அது இதுக்குதான் அப்படின்னு சொல்லி. ஸோ வேணுங்கிறவங்க வந்து இங்க வாங்கிக்கலாம். அது வீட்டுக்கு கொண்டு போனா ரொம்ப விசேஷம்னு சொல்றாங்க. கடல் கரையை பாருங்க. பட் இங்க கடல்ல எல்லாம் படுக்க முடியாது எனக்கு தெரிஞ்சு. எனக்கு ரொம்ப அவ்வளோ அந்த அளவுக்கு சுத்தமாலாம் இல்லை. ஆமா, வர்றாங்க எல்லாம் குளிக்கிறாங்க. ஏன்னா மாடெல்லாம் நிறைய நிக்குது, மாடு நாயெல்லாம் நிறைய நிக்குது. அதெல்லாம் நமக்கு சேஃப்டி கிடையாது. அப்படி போய் நிற்போம், இதுல ஏறிட்டு அப்படி போய் நிற்போம். இங்க ஒரு கியூ நிக்குதுங்க. பாத்தீங்கன்னா நீங்க வந்து கியூ பாருங்க, லாஸ்ட் வரைக்கும் நிக்குது. கடல் இந்த இடம்லாம் ஒன்னும் பெருசா சீனாலாம் இல்ல. கடல் பக்கத்துல இருக்கிறதுனாலதான் இங்க கிளீனா இருக்க மாட்டேங்குது. சரி, நாங்களும் அப்படியே தீர்த்தத்தை வாங்கிட்டு வீடியோ கண்டினியூ பண்றோம் சொல்லிட்டு ஒரு இது சொன்னாங்க. அதுல வந்து நாங்களும் போய் இவ்வளவு நேரம் 1/2 மணி நேரம் நின்றுட்டு வந்தோம். ஆனா வந்து அது உண்மையில அது என்னவோ தீர்த்த மாதிரி எங்களுக்கு தெரியல. ஒரு டேங்க் மாதிரி தான் இருக்குது. அதுல ஏதோ தண்ணி வந்துகிட்டே இருக்கு. டைமிங் இருக்கா சீக்கிரமாக தண்ணி நின்றுட்டாங்க. புரிஞ்சல. ஒரு 1/2 மணி நேரம் நின்று வேஸ்ட் பண்ணிட்டோம். உங்களுக்கு ஓகேனா நீங்க நின்னுங்க, இல்லைன்னா வந்து பேசாம கடல்ல நின்று கடல் தண்ணியை முன்னிட்டு போயிருக்கலாம் வீட்டுக்கு. ஸோ இப்போ கிளம்பிட்டோம், அவ்வளோதான். கடல்ல குளிங்க, உங்க போய் இதுல குளிங்க. ஆமா, பேக் எல்லாம் வச்சுட்டு போனையும் சேர்த்து லாக்கர்ல வச்சு பூட்டிட்டு போய் சாமி எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு போயிருங்க. சிங்கிளா வர்றது கொஞ்சம் இதுதான் கஷ்டம் தான். ஆமா, யாராவது ஒரு ஆள் வந்தா ஈஸியா, 2 பேரும் வந்தா ஃப்ரெண்ட்ஸாவோ இல்ல ஃபேமிலியாவோ வந்தீங்கன்னா நல்லது. அதுக்கப்புறம் அவ்வளவுதான், நீங்க பாட்டுக்கு முடிச்சுட்டு போயிட்டு இருக்கோம்.
ஸோ நாங்கள் கிளம்புறோம். போயிட்டு ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் நல்லா இருந்தால் சாப்பிட்டுட்டு அப்படியே பஸ்ஸை எங்களுக்கு நைட்டு வந்த மாதிரி த்ரூ பஸ்ஸாக கிடைச்சா நல்லாயிருக்கும். கிடைக்கும்னு சொல்றாங்க. ஆமாம், பார்ப்போம். இப்படியே போனால் வெளில வந்துடலாம், போயிடலாம். கிணறுக்கு வெயிட் பண்ணலன்னா இருந்தாலும் போயிருக்கலாம் வெளியிலே. இது என்னன்னு தெரிஞ்சுக்கோன்னு இன்னும் வரோம். சுத்தவாட்டிலாம் நிற்க மாட்டோம்ல. ஆமாம், கண்டிப்பாக. இங்கே கொஞ்சம் ஸ்மார்ட்டான பீப்புள்ஸ் எல்லாம் இருக்காங்க. நாங்கள் வந்து 2 இடத்துல நோட் பண்ணேன். ஒன்று வந்து நாங்கள் வந்து கோயிலுக்குள்ளே க்யூவில் நின்று சாமி கும்பிட்டு வந்தோம். திரும்ப வந்து இன்னொரு க்யூவில் நின்று பிரசாதம் வாங்கினோம். பிரசாதம் வாங்கிட்டு வெளியில் வரோம். வெளியில் வந்த ஒரு லேடி கையில் வச்சுருக்க பிரசாதத்துலேருந்து எடுத்து சாப்பிட்டு போகிறாங்க. ஸோ ரிட்டர்ன் கிளம்பியாச்சு. அப்படியே வெளியில் போயிட்டு சாப்பிடணும். ஃபஸ்ட்டு சாப்பிட்டு அப்படியே பஸ்ஸை பிடிச்சிட்டு கிளம்பலாம். ஆக்சுவலாக என்ன சொல்ல வந்தேன்னா, உள்ளுக்குள்ளே வந்து ஒரு சில மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, சாமி கும்பிட்டு வெளில வந்துட்டு பிரசாதம் வாங்கிட்டு வரவங்கள்ட்ட கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு சாப்பிட்றாங்க. அது என்கிட்ட ஒரு லேடி வந்து அவ்வளோ டீசெண்டாக இருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்க பாட்டு எனக்கு கேட்க கூட இல்லை, நான் கையில வச்சிருக்கிறதுல அப்படியே ஒரு வாய் எடுத்து வாயில போட்டு போயிட்டு இருக்காங்க. ஆமா, அதாவது அந்த அவ்வளோ யோசிக்கிறாங்க தெரியல. ஒண்ணு அதுக்கு நீங்க பிரசாதம் சாப்பிடாம போயிடலாம், அது ஒன்றும் கடவுள் கோச்சிக்க போறது இல்லையே. அது மாதிரி இந்த தீர்த்தத்துக்கு நாங்கள் இவ்வளோ நேரம் நின்றுட்டு வரோம். வெளியில வர்றப்போ ஒருத்தர் நின்றுட்டு, சார் எனக்கு கொஞ்சம் ஊத்துங்க அப்படிங்கிறாரு. என்னன்னே அது புரியல. அது என்ன மீனிங்ல எவ்வளவு ஸ்மார்ட்டா நின்றுகிட்டு வாங்க முடியல. நாங்க குடிக்க வச்சிருந்த தண்ணியை கீழே ஊத்திட்டு நாங்க அதுல புடிச்சிட்டு வரோம். அதனால கொஞ்சம் உஷாரா இருங்க. அப்படியே கூட்டத்துலலாம் புடிங்கி கூட தின்ட்டு போயிடுவாங்க போல. நம்ம காலையில டீ குடிச்ச இடத்துக்கு வந்துட்டோம். இங்கதான் காலைல நாங்க ஆக்சுவலா டீ குடிச்சோம். அது செஞ்சு நீங்க குடிச்சிடாங்க. ஆமா, குடிச்சிடாங்க. பாத்தீங்க வந்துட்டோம். இதுதான் என்ட்ரன்ஸ். நம்ம ரூம் போட்டது வந்து அங்கதான் இருக்கு, பக்கத்துல தான் இருக்கு. விசாகா ஏஜென்சி இங்க நிறைய இருக்குங்க. அங்கதான் போகணும்லாம் இல்ல, வரிசையா இருக்கு. ஆமா, நாங்க 2 பேருக்கு 250 ரூபா கொடுத்தோம். லாக்கர், பாத்ரூம். ஆனா 4 மணி வரையும் லாக்கர் அளவு கொடுக்குறாங்க. நம்ம கடல்ல கூட குளிச்சுட்டு பொறுமையா கூட வரலாம். பட் மக்கள் கூட்டம் அதிகமா இருக்கிறதுனால நீங்க ஹைஜீனிக்கா தான் எதிர்பார்க்க முடியாது எங்கேயுமே. ஏன்னா மக்கள் அவ்வளோ பேர் வராங்க. அதுவும் வீக் டேஸ்ல இப்படி இருக்கு, வீக்கெண்ட்லாம் இப்படி இருக்கும். வீக்கெண்ட்லாம் கஷ்டம். 1.5 மணி நேரம் ஆகுது.